நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது. அருமை தோழர்களே, இந்த எஸ்ஐஆர் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை, ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஆய்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது. 2002ஆம் ஆண்டு என்கிற ஒரு எல்லையை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள், தீர்மானித்திருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு வாட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா, பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன, உன் பெயரும் தந்தை பெயரும் என்ன, இவையெல்லாம் நீ சரியாக அதிலிருந்து எடுத்து கையாண்டால் நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது. இதற்கு முன்பு இப்படி ஒரு ஆவணம் நடைமுறைக்கு வந்ததா என்றால் இல்லை. ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஃபார்ம், இந்த விண்ணப்ப படிவம் இப்படி பிஎல்ஓ என்கிற அதிகாரிகளை கொண்டு வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் வழங்க பெற்று அதை பூர்த்தி செய்து அவர்களே அதை பதிவேற்றம் செய்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை பதிவேற்றம் செய்து விட்டோம் என்று உறுதிப்படுத்துகிற நிலை கடந்த காலங்களில் இருந்ததா என்றால் இல்லை. வழக்கமாக வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு முன்வைக்கப்படும். அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு இலவசமாக பட்டியல் வழங்கப்படும். அங்கீகாரம் பெறாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படி அந்த பட்டியலை வாங்க முடியாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. 99 நாம் தேர்தலில் நின்ற காலத்தில் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போது பதிவு பெற்ற கட்சிகளும் அந்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ள முடியும். எல்லோருக்குமான பட்டியலாக இன்றைக்கு அது பொது வெளியில் கிடக்கிறது, ஆன்லைனில் கிடக்கிறது, எடுத்துக்கொள்ள முடியும். நீயே போய் பார்த்து உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்று சரி செய்ய முடியும். இல்லை என்றால் சேர்க்க முடியும், இருக்கிறது என்றால் பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்க்க முடியும், பிழை இருந்தால் திருத்திக் கொள்ள முடியும். இவற்றுக்கெல்லாம் தனித்தனி விண்ணப்பங்கள், ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 என்றெல்லாம் தனியே அவர்கள் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறை. அதெல்லாம் நம்ம கண்டுகிறது இல்லை. பெரிய கட்சிகள், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லாருடைய பெயர்களையும் அவங்களே சரி செய்து அவங்களே வாக்காளர் பட்டியலை சீர் செய்து விடுவார்கள். இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்தது. நாமெல்லாம் யாரும் போய் நிற்கல, எந்த ஃபார்மும் நம்ம வாங்கல. இப்ப என்ன ஆகி இருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையம் அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு அறிவிப்பை செய்தது. என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற அல்லது தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் உள்ள, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளர்களும் வாக்காளர்கள் இல்லை என்று அறிவித்து விட்டது. நீங்கெல்லாம் வாக்காளர்கள் கிடையாது. ஒரே ஆர்டர்ல போட்டான். நான் வேளச்சேரி தீர்மானம் பண்ணும்போது நீங்க யாரும் இனிமே பொறுப்புல கிடையாதுன்னு அறிவிச்சேன். புதுசா விண்ணப்பம் கொடுங்க, நீங்க யாரா இருந்தாலும். பொதுச் செயலாளருக்கு வேணுமா, தலைவருக்கு வேணுமா, நானே தலைவருக்கு பணம் கட்டி விண்ணப்பம் கொடுத்தேன். கட்சியில தலைவர் பதவிக்கு நான் 2000 ரூபாய் டிடி எடுத்து, கட்சிக்கு டிடி எடுத்து, தமிழ் மண்ணுக்கு 1500 ரூபாய் டிடி எடுத்து விண்ணப்பத்தோடு இணைச்சு அந்த குழுவோட ஒப்படைச்சேன். எல்லா பொறுப்பையும் காலி செய்தோம் வேளச்சேரி தீர்மானத்தில். அந்த மாதிரி இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டில் உள்ள 6.5 கோடி வாக்காளர்களையும் ஒரே ஆணையில் நீங்க யாரும் வாக்காளர் கிடையாது அறிவித்து விட்டது. என்ன செய்யணும்? நீயே உன்னை வாக்காளர் என்று உறுதிப்படுத்திக் கொள். அதற்கு நாங்க பிஎல்ஓ என்று பூத் லெவல் ஆபீசரை போட்டிருக்கிறோம். அவங்க உனக்கு கொண்டாந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பத்தில் உன் பெயரை எழுது, தந்தை பெயரே தாய் பெயரோ எழுது, உடைய முகவரியை எழுது, உடைய ஆதார் எண்ணை எழுது. இதெல்லாம் எழுதிட்ட, ரைட். 2002 நீ ஓட்டு போட்டியா, அப்ப ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா, அதை பதிவு பண்ணு. இல்ல இப்பதான் நான் புதுசா வாக்காளர்
பதிவு பண்ண போறேன். ரைட், அப்ப 2002 தேவையில்லை. வேற என்ன தேவை? அந்த 2002 பட்டியலில் இடம்பெறாதவர்களும் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பவர்களும் நான் சொல்ற 13 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட்டை காட்டு. அது எதுக்கு? நீ இந்த நாட்டில் தான் பிறந்தாயா, இந்த நாட்டின் குடிமகன் தானா என்று எனக்கு தெரியாது. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு ஓட்டரா மாறி இருக்கக்கூடாது. அப்படிலாம் உன்னை வாக்காளரா அங்க சேர்த்துக்க மாட்டோம். நீ முதலில் குடிமகனா என்பதை உறுதி செய், பிறகு வாக்காளரா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம்.